இப்போ வந்து இது வந்து ஒரு மன்னரால ஆரம்பிக்கப்பட்டது. சோ அந்த மன்னரோட பேர் சந்தனு மகாராஜா கிட்ட இருந்து தான் கதை ஆரம்பிக்குது. வழக்கமா எல்லாமே இது பண்றது. சந்தனு மகாராஜா வந்து அஸ்தினாபுரத்துல அவர் அரியணையில அவரோட ஆட்சி காலம் வந்து பொற்காலம் மாதிரியே தான் நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? அவருக்கு கங்கை வந்து ஒரு மனைவியா இருக்காங்க. ஓகேவா? கங்கை மனம் புரிஞ்சிட்டு இருக்கிறப்போ கங்கை வந்து ஒரு சம்மதம் வாங்கியிருக்காங்க, நான் என்ன பண்ணாலும் நீ அதை கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க வந்து முதல்ல ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைய தண்ணியில எடுத்து போய் போட்டுடுறாங்க. இதே மாதிரி 7 குழந்தை பிறகு 7 குழந்தையும் தண்ணியில போட்டுடுறாங்க. 8ஆவதா குழந்தை பிறக்கிறப்போ இவர் போய் கேட்டுடுறாரு, இப்படி பிறக்கிற குழந்தையெல்லாம் வந்து தண்ணியில போட்டுட்டே இருந்தேன்னா நமக்குன்னு ஒரு வாரிசு இல்லாமலே போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றப்போ, நீ என்ன கேள்வி கேட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய வந்து சந்தன மகாராஜா கொடுத்துட்டு அவங்க வந்து மறைஞ்சிடுறாங்க. மறைஞ்சிடுறாங்க. இவர் தான் அந்த குழந்தைய வளர்க்கிறாரு.